ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒரு கமெண்ட் தான். அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இறந்தவங்களுக்கு அமாவாசையில் சாமி கும்பிடணுமா, கண்டிப்பாக கும்பிட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது கண்டிப்பாக கும்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன ஐடியானா, கும்பிடணும்னு அவசியம் இருக்கா, வேலை இருக்கே, கும்பிடாம விட்டுட்டா என்ன அப்படின்னு தான் அவங்களோட இது. அதனால் உங்களுக்கு கும்பிட்றதுக்கு இஷ்டம் இருந்தால் கும்பிடுங்க, கும்பிட்றதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா கும்பிட வேண்டாம். அதை பற்றியெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. கும்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு உங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அப்பா ஒரு நாள் இறந்து போயிட்டார். அப்போ என்னன்னா, அப்பா இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு வருஷம் ஆகிறப்போ வருஷாந்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று செய்வோம். அதுக்கப்புறம் வருஷாந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பிதுர்களுக்கு சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது அந்த வருஷாந்திரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான். ஓகேங்களா? அப்போது உங்களுக்கு அப்பா மேலே இஷ்டம் இருந்தால் நீங்கள் கும்பிட்டுருவீங்கள இல்லையா? உங்கள் அப்பா மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது அப்படின்னா அவரை நினச்சி நீங்கள் கும்பிடுவீங்க இல்லையா? கும்பிட வேண்டாம், அவரை நினச்சாலே போதும். அப்பா அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருப்பீங்க இல்லையா? அதுவே போதும். அதுவே கும்பிடுற மாதிரி தான். அதாவது அவங்கள நினச்சிக்கிட்டு இருக்கமா அப்படிங்கிறது தான் விஷயமோ தவிர அவங்கள கும்பிட்றமா அப்படிங்கிறது இல்லை விஷயம். அவங்களுக்கு தெரியும் நீங்கள் அவரை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்துக்கு வெளியே போகிறப்போ அப்பா போயிட்டு வரேன்னு கூட ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்து அவங்க அது மாதிரி பேசிட்டு போவாங்க. அப்படி நீங்கள் பேசினாலும் அதுவும் கும்பிட்ற இதில் தான் வரும். சரிங்களா? இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அன்னைக்கு போய் ஏதாவது ஆற்றுக்கிட்ட போகணும், இதெல்லாம் அதில் போடணும், அதுக்கப்புறம் 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அப்படி கும்பிட்டாதான் கும்பிட்றது அப்படி கிடையாது. நீங்கள் அவரை மனசில் நினச்சாலே நீங்கள் கும்பிட்டாதான் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் டெய்லியுமே வேணாலும் மனசில் நினச்சிக்கோங்க. இல்லை நாங்கள் எங்களால் ஒரு சின்னதாக செய்ய முடியும் அப்படின்னா அவர் ஃபோட்டோவை எடுத்து வைங்க, அந்த ஃபோட்டோவுக்கு ஒரு பூவை வைங்க. நீங்கள் சமைச்சிருப்பீங்க இல்லையா காலையில், என்ன வேணாலும் செய்யுங்க. இல்லை என்னால் எங்கள் அப்பாவுக்கு இது செய்ய முடியும் அப்படின்னா நல்லா பெரிய வாழையில் போட்டு அவருக்கு பிடிச்ச எல்லா பதார்த்தங்களும் வைங்க. வச்சு அவரை ஒரு கும்பிட்டு போங்க. இல்லை என்னால் அப்படியெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு அரிசி சாப்பாடு, அதுக்கு ஒரு பச்சைப்பயிர். ஓகேங்களா? ஒரு பச்சைப்பயிறு, ஒரு அவரைக்காய் பொரியல், பச்சைப்பயிறு அவரைக்காய் பொரியல் நம்ம ரெகுலராக டிஃபன் பாக்ஸில் குழந்தைக்கும் கொடுத்து அனுப்பலாம், ஹஸ்பண்டுக்கு கொடுத்து அனுப்பலாம், நீங்களும் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கொண்டு போகிறது தானே. அந்த 3 விஷயத்தை மட்டும் வச்சு அவருக்கு ஒரு அப்பளம் வச்சு காக்காவுக்கு வச்சிங்கன்னா அப்பளத்தை காக்கா உடனே பார்த்ததும் காக்கா எடுத்துகிட்டு போயிடும். வீட்டுக்கு ரெடியாகி கிளம்பி போங்க, காலையிலேயே சாமி கும்பிட்டுருக்கலாம், ஒரு கஷ்டமும் இல்லை. இதுவும் வெறும் பச்சை பயிர் மட்டும் வச்சா போதுமா, அவருக்காக மட்டும் வச்சா போதுமானா போதும். நீங்கள் வாழைக்காய் வேண்டாம், இல்லை வேறு கொத்தவரங்காய் வேண்டாம், வேறு என்னென்னலாம் நீங்கள் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் செஞ்சு தான் கும்பிடணும். வடை செய்யணும், பாயசம் செய்யணும், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு பச்சை பயிர், ஒரு அவரைக்காய் பொரியல், வேலை முடிஞ்சது. நீங்களும் டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு அமாவாசை கும்பிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி எதுக்கு? இவ்வளவு தானே. நீங்கள் டெய்லி செய்கிறீங்க. படத்தை மட்டும் எடுத்து வச்சு படத்துக்கு முன்னாடி ஒரு இலையை போட்டு நீங்கள் செஞ்சதை கொண்டு அங்கே வச்சுட்டு அதை கொண்டு போய் மேலே காக்காய்க்கு வச்சிட்டிங்கன்னா நான் கும்பிடணுமா, கும்பிட வேண்டாமா அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நானும் கும்பிட்டுனேன். அமாவாசை காலையிலே கும்பிட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன், அமாவாசை கும்பிட்டு நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன், என்ன வேணால் சொல்லிக்கலாம், பேங்க்குக்கு போயிட்டேன், ஆஃபீஸ் வந்துட்டேன், அமாவாசை கும்பிட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன். அப்படியா கும்பிட்டே வந்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம் கும்பிட்டாச்சு. நீங்கள் டெய்லி எல்லா அமாவாசையும் கும்பிடுங்க, இல்லை எப்பவும் போல் அந்த 3 அமாவாசை கும்பிடுங்க, இல்லை அவரோட திதி அன்னைக்கு கும்பிடுங்க, எப்போ வேணாலும் கும்பிடுங்க. ஓகேங்களா? சரி, திதி அன்னைக்கு கும்பிடுறோம், திதி கும்பிட்டு எங்களுக்கு இது கொடுக்க சொல்லியிருக்காங்க, அன்னதானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு செய்ய இஷ்டமானு பாருங்கள். உங்களுக்கு 4 பேர்த்துக்கு சாப்பாடு போடுறதுக்கு இஷ்டம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அது வீக் டேஸில் அமாவாசை வருது, வீக் டேஸில் திதி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. வீக் டேஸில் வெறும் அவரோட படத்தை வச்சு ஒரு பருப்பு பச்சைப்பயிரும் ஒரு அவரைக்காவோ வாழைக்காவோ வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் எப்போ போல் ஆஃபீஸ் போயிடுங்க. ஒரு சண்டே போங்க, எங்கேயாவது தண்ணி இருக்கிற இடத்துக்கு போங்க. ஓகேங்களா? சும்மா ஒரு கடல், உங்கள் ஊரில் கடல் இருந்தால் கடல்கிட்ட போங்க, ஆறு இருந்தால் ஆற்றுக்கிட்ட போங்க, சும்மா ஒரு லாங் ட்ரைவ் போகணும்
அப்படின்னு நினச்சிட்டு போங்க. போயிட்டு ஒரு அந்த தண்ணி எடுத்து தலையில் தெளிச்சிட்டு அவரை நினச்சி கும்பிட்டுருங்க. கும்பிட்டு வந்து ஏதாவது ஒரு ஆசிரமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த ஆசிரமத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுங்க. அதுவும் அன்னதான கணக்கு தான், வெறும் பணமாக கொடுத்தாலும் அன்னதான கணக்கு தான். இல்லை உங்களால் ஏதாவது ஃபுட்டு வாங்கியே கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு நினச்சா ஃபுட்டு வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிட்டு வந்தாலும் அதுவும் கணக்கு தான். அது இன்னொரு நாள் ஒரு சண்டே தான் பண்ணுறோம், அது எப்படி சண்டே பண்ணலாமா, அன்னைக்கே பண்ணணும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அன்னைக்கே எல்லாம் பண்ணணும், திதி அன்னைக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். சரி, இல்லை எனக்கு காலையில் திதி அன்னைக்கு பண்ண எனக்கு முடியாது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபோட்டோ வைக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். சண்டே லீவ் அன்னைக்கு தான் பண்ண முடியுமா, திதி அன்னைக்கு என்னால் பண்ண முடியாது, வேண்டாம், பண்ண வேண்டாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க. அவர் அங்கேருந்து ஐயோ என் பொண்ணு பண்ணலையே அப்படியெல்லாம் ஒன்றும், என் பையன் பண்ணல, என் பொண்ணு பண்ணல அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். அப்பா எனக்கு லீவு, சண்டே தான் லீவு, நான் ரிலாக்ஸாக உங்களுக்கு நல்லா படைச்சி செய்யணும்னு நினைக்கிறேன், அதனால் சண்டே செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சண்டே அவர் ஃபோட்டோ வச்சு நல்லா நிறைய செய்யுங்க. வடை பாயசமெல்லாம் செய்யுங்க, வீட்டில் இருக்கவங்களும் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. செஞ்சு படைச்சி சாமி கும்பிட்டு காக்கா வச்சுட்டு நீங்களும் சாப்பிடுங்க. ஓகேயா, காக்கா வரலையா, ரொம்ப நேரம் எடுக்கலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி நீங்கள் கீழே வந்து சாப்பிடுங்க. இல்லை பக்கத்தில் ஏதாவது மாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா, இல்லை நீங்கள் வீட்டில் பெட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பெட்டுக்கு கொடுங்க, பூனைக்கு கொடுங்க, நாய்க்கு கொடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு தப்பும் இல்லை. அதெல்லாம் தப்பு தப்பு தப்பு, தர்ப்பணம் செஞ்சே தான் ஆகணும், அந்த திதி கொடுத்தே தான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும், ஜாதகத்தில் முன்னோர்கள் சாபம் ஒன்றும் கிடையாது. எந்த முன்னோர்களும் எந்த சாபமும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே நினச்சிக்கோங்க, இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கெல்லாம் நாளைக்கு உங்களுக்கும் இறப்பெல்லாம் வரும் இல்லையா, நீங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க கீழே இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் சாபம் கொடுப்பீங்களா? நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. சாபம் யாராவது சாபம் கொடுப்பீங்களா? என் குழந்தை நல்லா இருக்கட்டும் தானே நினைப்பீங்க, என் மகன் நல்லா இருக்கட்டும், என் பேரன் நல்லா இருக்கட்டும், என் பேரனோட பேரன் நல்லா இருக்கட்டும், அப்படி தானே நினைப்பீங்க. எந்த முன்னோருங்க நம்மளுக்கு சாபம் கொடுக்குறாங்க? யாரும் ஒன்றும் கொடுக்கல. இப்போது ஒரு தர்ப்பணம் பண்ணுறோம், ஒரு திதி பண்ணுறோன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுப்போம் நம்ம, அது அவங்களுக்கு தேவைப்படுது, அதனால் திதி பண்ணியே ஆகணும், நீங்கள் இப்படி செஞ்சால் தான் ஆச்சு, உங்களுக்கு முன்னோர்கள் சாபம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்போது ஒரு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான ஒரு அமௌண்ட்டு, ஒரு திதி கொடுக்கறதுக்கான ஒரு அமௌண்ட்டு, அதெல்லாம் வந்து ஒருத்தங்களுக்கு கிடைக்கிது இல்லைங்களா? அப்போது அதை வந்து அவங்க பெருசு பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களுக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அதனால் இறந்தது நம்ம அப்பா, இறந்தது நம்ம அம்மா, இறந்தது நம்ம வீட்டு சொந்தங்கள், அதனால் அவங்க யாரும் நம்மளை எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க நம்மளுக்கு எந்த வித சாபமும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் எல்லாரும் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. அதனால் மனசார நினச்சி சாமி கும்பிட்டாலே, டெய்லி மனசில் நினச்சி கும்பிட்டாலே போதும். இல்லை ஒரு மனசுக்கு நமக்கு செய்யணும்னு தோணுச்சுன்னா இப்படி உங்களால் என்ன முடியுமோ அது மாதிரி செய்யுங்க. அவ்வளவுதானோ தவிர இது செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறதையோ, செய்யலைன்னா உங்களுக்கு பாவம் வந்துடும் சொல்கிறதையோ தயவு செஞ்சு நம்பாதீங்க. எந்த பாவமும் வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தைரியமாக எங்கள் அப்பாவை நான் கும்பிட்றேன், எங்கள் அம்மாவை நான் கும்பிட்றேன்னு சொல்லி மாமனார் மாமியார் யாராக வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா? எந்த மாமியார் இன்றைக்கி சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்க போனது சாமிக்கிட்ட, அந்த மாமியார் சாமிக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு சாபம்லாம் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதனால் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறத நம்பி பயந்துக்காதீங்க. உங்களால் மனசில் நினச்சி கும்பிட முடிஞ்சாலும் போதும், கும்பிடுங்க. இல்லை இப்படி செஞ்சு கும்பிட முடியும்னா தாராளமாக கும்பிடுங்க. முடியலையா கவலையே படாதீங்க, அவங்க உங்களுக்கு நல்லது தான் செய்வாங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.